பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆம், அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தையை கேட்கும் அனுதினமும் கேட்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அருமையாய் இந்த வார்த்தையை உணர்த்தினார். எப்படி என்றால், இந்த வார்த்தை இன்றைக்கு சில ஜெப காரியத்தின் நிமித்தம் நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாமல் தாமதப்படுத்தி கொண்டிருந்தேன். கர்த்தர் இந்த வேளையில் இந்த வார்த்தையை எனக்கு உணர்த்தினார். நான் போவேனாகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரார். அது அப்படிதான் இங்க புரிந்து கொள்ள வேணும். ஏன் அப்படின்னா, இதா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவரும் ஒருவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பிதா தன்னுடைய வேலையை பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அவர் ஜனத்தார் அண்டையிலே இடைப்பட்டார். இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய சில காலகட்டங்களிலே பிதாவுக்கும் மனுஷனுக்கும் ஐக்கியம் இராதபடி, தொழுது கொள்கிற ஒரு ஆராதனை இல்லாதபடி, மனுஷனுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் பெருகி ஒரு மிகப்பெரிய அழிவை மனிதன் சந்தித்தான். பிதாவாகியவர் மனுஷருடைய காரியங்களை கண்டு அவர் விசனமடைந்து துக்கப்பட்டு மனுஷர்களுடைய சுமார் 400 ஆண்டுகள் அவர் இடைபடாதிருந்தார். இப்போ நான் ப்ராக்டிக்கலாக ஒரு காரியம் சொல்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் தவறு செய்கிறான், தப்பிதம் செய்கிறான் அப்படின்னா நாம் சொல்லி பார்ப்போம், கெஞ்சி பார்ப்போம், அடித்து பார்ப்போம். இப்படியெல்லாம் பார்த்துட்டு ஒரு சூழ்நிலையில் எதுவுமே பேசாமல் நாம் அமைதியாக இருந்துருவோம். மனுஷனுடைய இயல்பு அதுதான். அதே போல தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரியது பாருங்க. இப்படியே நான் உண்டாக்கின மனுஷன் இப்படியே போனா எனக்கும் அவனுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாதபடி, ஒரு தொடர்பு இல்லாதபடி போயிடுவான்னு மனுஷனுடைய பாவம், அக்கிரமம், சாபம் இவைகள் எல்லாவற்றையும் போக்கும்படிக்கு தன்னுடைய சொந்த குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரும் பாவங்களில் விடுபட்டவர்களையும் பாவங்களிலே அடைக்கப்பட்டவர்களும் பாவத்திலே சிக்குண்டவர்களையும் சாபத்திலும் வியாதியின் கொடுமையிலும் தரித்திரத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் இந்த பூமியிலே வந்து மனுக்குல பாவங்களை தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில் 5 காயங்கள் ஏற்று தன்னுடைய உதிரம், தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தி பிசாசின் கையில் இருந்த இந்த மனுஷருடைய கிரியைகளை அழித்து தேவன் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிச்சார். அவர் பரமேறி செல்லுகிற வேலைகளிலே தன்னுடைய சீஷரிடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் போனா நீங்க என்னை தேடுவீங்க, துக்கப்படுவீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன்னு சொல்லி தான் அவர் இங்க சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நான் போவேனாகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் அனுப்புவேன்னு சொன்னார். நான் போகலை அப்படின்னா அவர் இங்க உங்களிடத்துல வரார் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேற்றரவாளனும் அதுவும் நமக்காக தான். நாம சத்தியத்தில் நடக்கும்படிக்கு, சத்தியத்தில் வளரும்படிக்கு, நாம் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் நமக்கு போதிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்புறேன்னு சொல்லி அவர் கடந்து போகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நிம்மதியற்ற அல்லது கேட்பாரற்ற நிலையில் இருக்கிறேன், நான் பல தெய்வ வழிபாடுகளை பின்பற்றி வந்தேன்,
எனக்கு ஒன்றும் பயனில்லை என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். விசுவாசிகள் கூட, ஐயோ நம்மை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு விசாரணைக்காரர், உங்களை விசாரிப்பவர், உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் அன்பு கூர்ந்தது போல குமாரனாகிய கிறிஸ்து இயேசு நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். ஆகவேதான் அவர் சொன்னார், நான் போகிறேன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், அவர் உங்களை ஆண்டு கொள்வார், அவர் உங்கள் மேல் நிழலிடுவார், அவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி தைரியமாக அவர் பரமேறி சென்றார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களோட ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். அந்த ஜீவன் உங்களை அற்புதமாய் அனுதினமும் அதை அதிசயமாய் நடத்தி செல்லும். கலங்காதிருங்கள். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு உம்முடைய நல்ல ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை அனுதினமும் ஆண்டவரே அந்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறது, எங்கள் கண்கள் காண்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரீதியாய் ஒவ்வொரு நாளும் வாழ அனுக்கிரகம் செய்யும். கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.